மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம், சந்தேகம் இருக்கு. பழைய வருமான வரி திட்டம், திருத்தி அமைக்கப்பட்ட புதிய வருமான வரி அப்படிங்கிறப்போ இதில் இந்த இரண்டு முறையில் எதை எடுத்துக்கொண்டால் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சார், இதில் ஒரு உதாரணமாக ஒரு 3 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு பழசு ஓல்டு ரெஜிமா இல்லை நியூ ரெஜிம் எது சார்? இன்றைக்கி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டு ரெஜிமை மறந்துட வேண்டியதான். எல்லாருமே புது ரெஜிம் போகிறது நல்லது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் முதல்ல ஒரு டிடக்ஷன் பண்ணுவாங்க. அது 50,000 75,000 ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ நீங்கள் 3 லட்ச ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது. நீங்கள் அப் டு 7 லட்ச ரூபா வரைக்கும் செக்ஷன் 87AA அப்படிங்கிறதுல வரி கிடையாது. அதனால் நீங்கள் இனிமேல் ஓல்டு ரெஜிம்ங்கிறதே இருக்காது. இருக்கிறது எல்லாமே நியூ ரெஜிம். இன்னும் கொஞ்சம் நாளில் போகாத அதை கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. இப்போதைக்கு இதை டிஃபால்ட் ரெஜிம் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு கொடுத்த சலுகை எல்லாமே நியூ ரெஜிமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே இதை நம்பி வீட்டுக்கு கடன் வாங்கினவங்க, எல்ஐசி போட்டவங்க, மற்ற இடத்துல பணம் போட்டவங்களாம் தலையில் வண்ணதான். அதாவது ஒரு புதிய வருமான வரி திட்டம் அப்படிங்கிறப்போ எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 7 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு மிச்சமாகும்? ஏதாவது சலுகை இருக்கா? 7 லட்ச ரூபா வரைக்கும் இருந்தால் டேக்ஸே கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே டேக்ஸு 8 லட்ச ரூபா அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா முதல்ல ஒரு 75,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் குறைச்சிடுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் குறைச்சி 3 லட்ச ரூபாலேன்னு கணக்கு போட்டு 17,500 ரூபா அவங்களுக்கு வரி குறையும். எந்த பிளாக்கெட்டில் இருந்தாலும் 17,500 ரூபாய் வரைக்கும் வரி குறையும். 17,500 rupees டேக்ஸ் குறையும். பட் வருமானம் வரிங்கிறது இனிமேல் 7 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் வருமான வரி. அது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வருமான வரி கிடையாது. அதாவது இயர்லி இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 11 லட்சத்துலேருந்து ஒரு 15 லட்சம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இனிமே இந்த ஓல்டு ரெஜிமே மறந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டீங்க. யாராக இருந்தாலும் மறந்துட வேண்டியதான் ஓல்டு ரெஜிம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கட்டின தொகையை விட குறையுமா, அதிகமாகுமா? டெஃபினட்டாக குறையும். 17,500 ரூபா குறையும். இத்தனை நாள் இவங்க கட்டின்னு இருந்த பணத்துலேருந்து 17,500 குறையும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஆல்ரெடி பல பேர் ஹவுசிங் பாதி வாங்கி இதை நம்பி 2 லட்சத்து ஹவுசிங் லோன் எக்ஸம்ஷன், ஐடிசி எக்ஸம்ஷன், இதுக்காக எல்ஐசி இது மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. சுகன்யா சம்ருத்தி இது மாதிரி ஸ்கீமெல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போது அந்த எல்ஐசி, ஜீவன் ஆனந்த் இது மாதிரி பாலிசி போட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஏன்னா அதில் ரிட்டர்னும் ஒன்றும் கிடையாது. அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. இப்போ அந்த டேக்ஸ் பெனிஃபிட் இல்லைன்னு சொன்னதுனால இதை அவங்களால இப்போ அதை வெள்ளை எடுத்தாலும் நஷ்டம், கட்டினாலும் லாபம் இல்லாமல் போய் சிக்கிட்டாங்க. நார்மலாக இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பட்ஜெட்டில் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஊக்கம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. சேவிப்பு ஏற்கனவே சேவிக்கிறது ரொம்ப கம்மி. டேக்ஸுக்காக சேவிக்கணும்னு நினச்சிருந்தாங்க. நீங்கள் இனிமேல் சேவிக்கவே வேண்டாம், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலான்னு தான் இந்த பட்ஜெட்டோட புரிதலாக நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது வீட்டுக்கடன் வாங்கியிருக்கோம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்ஐசி பாலிசி போட்டிருக்கோம் அப்படின்னா அதனால இனிமேல் எந்த பலனும் இல்லை. இல்லைனா இதுமே டேக்ஸில் நீங்கள் வீட்டு பணம் கட்டுறது, வீட்டுக்கடன் கட்டுறது, பிஎஃப்பில் கட்டுறது, எல்ஐசி போட்டிருக்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கிறது, இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் போட்டிருக்கிறதுக்கு எதுக்குமே பலன் கிடைக்காது. ஏன்னா உங்களை 10 லட்சம் மெதுவாக உங்களை இதுக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும்னா உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இருந்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு சலுகை வந்துடும். அதனால் அதெல்லாம் கட்டுறதுக்கு ஒன்றும் வழி இல்லை, தேவையில்லைன்னு அம்மையார் சொல்லிட்டாங்க. வீட்டு வாடகை, அதே மாதிரி குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, சேவிப்பே கிடையாது. 7 லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் வரி கட்டுங்க, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ரெஜிமுக்கு எல்லாருமே மாற வேண்டிய கட்டாயத்தை தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரு நெருக்கடி கொடுத்து இன்னும் 2-3 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. இதனால் அரசாங்கத்துக்கு லாபம். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி இந்த பொய்யா டேக்ஸ் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்களா, ரெண்டல் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்களா, எல்ஐசி பாலிசி கட்டியிருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இதுதான் இதுதான் வருமானம், இந்த டேக்ஸை நீ கட்டிட்டு என்ன வேணால் பண்ணிக்கன்னு போகுது.
அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருங்களுக்கு வேலை மிச்சம். அப்போ டேக்ஸை நம்பி தான் இந்த இந்தியா இருக்கு, அதுக்கான பாதையை தான் போட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. கார்ப்பரேட்டுகளுக்கு டேக்ஸை கம்மியாக கொடுத்துருக்குறோம். அந்த சுமையை யார் தலையாவது கட்டணும். அதனால் 8 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற தனி வருமானம் சம்பாதிக்கிறவங்க மேலே இந்த சுமையை ஏற்றியிருக்கிறாங்க. இது போன வருஷமே 1,43 லட்சம் பேர் தான் வரி கட்டியிருக்கிறாங்க. இந்த 1,43 லட்சம் பேர் தான் டோட்டல் வரி 100 ரூபா இருந்ததுன்னா 29% வரியை இந்த தனியார் தான் கட்டியிருக்கிறாங்க. கார்ப்பரேட்டுகள் 24% தான் கட்டியிருக்காங்க. பாவம், கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் கல்யாணம்லாம் நடக்குது, 4000 கோடி 5000 கோடி செலவாகுது. அந்த செலவெல்லாம் நம்ம தான் கொடுக்கணும்னு இந்த அம்மையார் சொன்னதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கோல்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டம்ஸ்க்கான அந்த டேக்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்கும்? இதனால் இப்போ ஒரு ஆளும் கட்சியோட இருந்த ஒரு சேர்ந்தப்பட்ட ஒரு நபர் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆஃபீஸ் திறந்து அந்த 500 ஸ்கொயர் ஃபீட் கடையில் 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து 3 மாதத்தில் 264 கிலோ தங்கத்தை வெள்ளை எடுத்திருக்கிறாருங்கிறது தெரியும். அவருக்கு தெய்வ பிறவியாக இருக்கிறவரும் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கார் ட்விட்டரில். நம்மளாம் சாதாரண மனுஷங்க, யாரும் தெரியாமல் ஃபாலோ பண்ணிடலாம். தெய்வ பிறவியாக இருக்கிறவர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவர் பூக்கொத்து வாங்கியிருக்கிறார், அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அவரை மாதிரி இருக்கிறார். 264 கிலோ தங்கம் போயிருக்குது. புதுசாக வந்துட்டுருக்கு. இன்னும் டீட்டெயில்ஸ் மெயின் ப்ரெஸ்ஸில் வரல. கிஃப்ட் சிட்டின்னு அகமதாபாத்தில் திறந்துருக்கிற கிஃப்ட்ஸ் பிரதமரோட தெய்வப்பிறவியோட ரொம்ப பிடித்த ப்ரோக்ராமில் பல 100 டன்கள் சில்வரில் மரக்கேடு நடந்திருக்குன்னு மார்னிங் கான்டெக்ஸ்ட்டுங்கிற பத்திரிகையில் வந்திருக்குது. அங்கேயும் ஸ்மக்லிங் நடந்திருக்குன்னு தெரியுது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்மக்லிங். தெரியாமல் பல கோடி நஷ்டம் ஆகிட்டுருக்கு. அதனால் கஸ்டம்ஸால் இனிமேல் அந்த தங்கத்தை பிடிக்க முடியல, பேசாமல் வரியை குறைச்சிடலான்னு குறைச்சிருக்காங்க. இதனால் சாவரின் கோல்டு பாண்டு வாங்கினவங்களுக்கெல்லாம் பெரும் நஷ்டம். இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டலில் வாங்குறது நல்லதா, இல்லை இந்த விலை குறையுமா? நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறது, விலை குறைஞ்சிருச்சு. இன்றைக்கே 4000 ரூபாய்க்கு விலை குறைஞ்சிருச்சு. இன்னுமே இந்த 22 கேரட் கோல்டு 250 கிராமுக்கு 250 ரூபா வரைக்கும் குறையும். இதோட எஃபெக்ட் இன்னொரு 6 மாதத்தில் சரியாக போயிடும். இவங்க டேக்ஸு போட்டதில் ஒரு அமௌண்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. தங்கம் ஏறப்போகுது. அந்த ஏறுறத இதில் போய்டும். நான் சொன்ன 10,000 இலக்கு நிச்சயம். என்ன ஒரு 300 ரூபா குறைச்சிருக்காங்க, அதனால தாமதமாக ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ போகுதே தவிர இதில் தங்கம் மேலே ஏறுறதுல நிச்சயம் தலைகீழ நின்று தெய்வ பிறவியை சிறுசாசனம் பண்ணால் கூட அதை நிறுத்த முடியாது. ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்களை ஒரு தெளிவுபடுத்தியிருக்கீங்க. நன்றி. நன்றி சார்.